வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னு தெரியுமா? அர்பன் கிட்டேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டப்ஸ் கம்மல் ப்ராடக்ட்டுங்க. ஆமாம், இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இயர் கிளிப் அப்படின்னு தான் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக கிளிப் ஒன்று போட்டிருப்பாங்க, நான் அதை இயர் கிளிப்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். டப்ஸ் கம்மல்னு சொல்லிட்டு ஒரு செல்ல பேரும் வச்சிருக்கேன். இவங்களோட ப்ராடக்ட் நேம் வந்து நான் வைப் கிளிப், சரியா? அதுதான். ஸோ இது வந்து அவங்க இன்ட்ரோடக்டரி ப்ரைஸாக 1999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்களா. அதுக்கப்புறம் ப்ரைஸ் எவ்வளோ தூரம் மாறும்னு எனக்கு தெரியலங்க. பட் இப்போதைக்கு வந்து இன்ட்ரோடக்டரி ப்ரைஸ் ஃபஸ்ட் டைம் வந்து யாரெல்லாம் வாங்குறாங்களோ, இப்போ சீக்கிரம் வாங்க போகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் 1999. பட் இதை வந்து எந்த எக்ஸைட்மெண்ட்டோட நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இதோட டிசைன் தான் ஃபஸ்ட்டு ஃபேக்டரு. ஏன்னா இது வந்து ஆன் இயர் கான்செப்ட், ஓப்பன் இயர்னே சொல்லிடலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட். பார்க்க போனால் போன் கண்டக்ஷன் ஹெட்ஃபோன்ஸ் பற்றி உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு எந்த விதத்தில் அட்வான்டேஜாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்க அதே சமயம் நம்மளோட என்வரான்மெண்ட்டில் நம்ம லைவாக ஃபீல் ஆகும். ஸோ அந்த ஒரு ஃபீலை வந்து இது டெலிவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னா அந்த டிசைன் தான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஸோ இது கிட்டத்தட்ட எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, பட்ஸ் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் சாம்சங் கிட்ட இருந்தது இல்லையா? ஸோ அதே தான் கொஞ்சம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனில் காதில் இருக்கும்போது நமக்கு பெயின் இல்லாத மாதிரி, இருக்கிறதே தெரியாத மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ப்ளஸ் என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் அதெல்லாம் வந்து சீரியஸாக கொஞ்சம் ஜோக் தான் வச்சுக்கோங்க. என்விரான்மெண்ட்டில் நம்ம ரொம்ப அலைவாக ஃபீல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இந்த ப்ராடக்ட் அதிகமாக க்ரியேட் பண்ணிச்சு. ஓகே, ஸோ நம்ம இப்போ அதை அன்பாக்ஸ் பண்ணிட்டு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, 1999க்கு ஒர்த்தா இல்லையாங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். போஸ் போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 ஹலோ. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் பாக்ஸ்குள்ளே அது இருக்க போகிறதில்ல. இருந்தாலும் பாக்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கணுன்னா, ஸோ இதுதான் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன். வெளியில் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம்னா, ஆடியோ பீம் டெக்னாலஜி அப்படின்னு போட்டிருப்பாங்க. லோ லேட்டன்சி மோட் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுதான் கேமிங் மோடு. அது தவிர வந்து ஓப்பன் இயர் ஒயர்லெஸ் TWS அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஓப்பன் இயர் அப்படிங்கிறது தான் இங்கே மெயின் யூஎஸ்பிங்க, சரியா? ஸோ ப்ராடக்டோட நேம் வந்து ஓப்பன் இயர் ஒயர்லெஸ் TWS வைப் கிளிப்பு. ஸோ வைப் கிளிப் தான் ப்ராடக்டோட நேமு. இப்படி தான் இருக்குங்க பேசிக்காக, சரியா? இந்த மாதிரி தான். இந்த இடத்துல தான் தலைவர் இருந்தாப்புல. ஒரு சார்ஜிங்காக டைப் A to C கேபிள். ஸோ இது தாங்க கேஸு. கொஞ்சம் பெருசு தான். பார்த்து அப்படி இருக்கு உனக்கு? எனக்கு பார்க்க கோழி முட்டை மாதிரி இருக்குது. அந்த மாதிரி பெருசாக தான் இருக்குது. உண்மை தான், நீ சொன்ன மாதிரி தான் இருக்குது. ஒரு சைடு ஃப்ளாட்டு, மீதி சைடு வந்து கர்வ் தான். அர்பன்கிற பிராண்டிங் இருக்குது. அப்புறம் இந்த LED லைட்டு, ஸோ அதையும் பார்க்க முடியும். நான் என்னடா ஃபேன் மாதிரி எதாவது சிம்பிள் இருக்குன்னு பார்த்தேன். ஆமாம். அப்புறம் பேக்கில் வந்து டைப் C போர்ட்டு. ஸோ கேஸோட அந்த பாலிகார்பனேட் மெட்டீரியல் நல்லாயிருக்கு. மேக்னெட் ஒட்டிச்சுன்னா ஓப்பன்லாம் ஆகாது. ஈவன் உள்ள பண்ணியிருக்க ஒர்க்குமே நல்லா இருக்குது. அந்த கலர் டோன் நல்லா இருக்குது. ஆமாம், கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த இதுதான் இன்னும் ஹைலைட்டு. இதில் ஆக்சுவலாக பிளாக்கும் இருக்குது போல். பிளாக் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். பிளாக் எனக்கும் அதான் தோணுது. ஏன்னா பிளாக் வந்து ஹைலைட்டடாக தெரியாது காதில். ஆமாம், இது வந்து ரொம்ப பளிச்சுன்னு தெரியுதுடா. டப்ஸ் கம்மல். என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நான் வச்சுருக்க பேர் வந்து டப்ஸ் கம்மல். அப்படி தான் இதில் ஃபீல் ஆகும்னு வச்சுக்கேன் நம்ம யூஸ் பண்ணும்போது. ஸோ மைக்ரோஃபோன் நல்லா பளிச்சுன்னு தெரியுதா? ஸோ வெளியில் இந்த மைக்ரோஃபோன் இருக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா, ஃபோன் கால்ஸ் அவுட்டோரில் பேசும்போது ஈஸியாக இது வந்து நாய்ஸையும் பிக் பண்ண தான் செய்யும். ஸோ இதுதான் டச் ஏரியா. ஓ, இவ்வளோ வைடாக இருக்குது. அப்போ பிரச்சனை இல்லை. இதுதான் டச் ஏரியா. அதனால் நீங்கள் தட்டும்போது வந்து ரெக்கக்னைஸ் ஆகும். இப்போ கையில் நான் பிடிச்சிருக்கேன் இல்லையா, இது லெஃப்ட்னா என்னால் கூகுள் அசிஸ்டன்ட் வேக் பண்ண முடியும். வேக் ஆகுதுன்னு பார்ப்போமா? அதான் அதே மாதிரி இதில் பிடிச்சி அழுத்திக்கிட்டே இருந்தேன்னா கேம் மோடு, மியூசிக் மோடு கடையில் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். பட் இது வந்து எப்படின்னா பாலிஷ்டு ஏரியானால ஈஸியாக ஸ்மட்ஜஸும் ப்ளஸ் நம்ம இயரில் வேர் பண்ணும்போது எப்படி இருக்கும், அந்த வேர்வை லைட்டாக அந்த காது பக்கத்தில் இருக்கக்கூடிய டஸ்ட் அக்யூமுலேட் ஆகிறதுலாம் வந்து இதில் படியே தான் செய்யுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி சூப்பராக இருக்குங்க. வோக்கல்ஸ் ஓரளவுக்கு ஓகே. பேஸ் வந்து ஆவரேஜ். ஸோ பேஸ் சொல்ல போனால் ஃப்ளாட்டுன்னு சொல்லலாம். நல்லா தான் இருக்குது. ஸோ இதுதான் இதோட ப்ரொஃபைல். ஸோ உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் சொல்லலாம். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, அர்பன் கிட்ட நான் வைக்கிற ரெக்வஸ்ட்டு ஒரு நல்ல அப்ளிகேஷன் கொடுத்தாங்கன்னு வையேன். இந்த மாதிரியான ப்ராடக்ட்டுக்கு ஆப், வியரபிள்ஸ்க்கு ஒரு ஆப். அப்போ நான் என்ன பண்ணலாம்னா, இதை நான் இன்னும் பெட்டராக டியூன் பண்ணலாம். நல்லா இந்த மாதிரி டியூன் பண்ணிக்கிட்டா இன்னும் பெட்டராக இருக்கும். நான் கேட்டதில் எனக்கு என்னென்னா, சரி வெயிட்டாக இருக்குமோ நினச்சேன். ஆனால் அந்த வெயிட் இல்லை, நிஜமாகவே அந்த வெயிட் இல்லை. அது ஏதோ ஒரு ப்ளஸ் தான். ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறோம், இப்போ விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பார்த்தா பேக்ரவுண்டில் ஒரு ஸ்மைல் வந்துகிட்டே இருக்குல்ல, ஆஹான்னு சிரிப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டு இதுவே க்ரியேட் பண்ணிடுது. ஒரு எங்கேயோ தெரு குழாயில் ஒரு பாட்டு ஓடுற மாதிரி ஒரு சவுண்டு. அதோட நம்ம அப்படியே ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும். 1999 அதுதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. என்னென்னா மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி இயர்பட்ஸ் போகிறதே வந்து நல்லா காதை அடைச்சிக்கணும், கும்முன்னு பாட்டு கேட்கணும் அப்படின்னு. தனி ஆடியன்ஸ், இது அந்த ஆடியன்ஸ்க்கே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நான் அந்த மாதிரி ஆடியன்ஸ்னு வச்சுங்களேன். அப்படின்னும் போது எனக்கு இது வந்து அவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து இப்படி ஒன்று வாங்கணுமா,
ஏன்னா இப்போ அவுட்டோரில் பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா பஸ்ஸோட நாய்ஸ் கேட்குன்னு தோணுது. இல்லை கேட்கும் தான், அது நான் ஓப்பனாகவே சொல்லுவேன். ஏன்னா இப்போ பாட்டு கேட்டுட்டு தான் இருக்குது, நம்ம பேசுகிறதும் கேட்குது. அதனால் வெளில பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது கேட்குறதுனா டவுட் தான். எனக்கு ட்ராவல் பண்ணும்போது எப்பயுமே சைலண்ட்டாக பாட்டு கேட்டு போனோம் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால் இது எனக்கு செட் ஆகும்னு தோணலை. பட் ஆனால் இன்டோர்ஸ்க்கு ஓகே, அந்த மாதிரி தான் சொல்லணும். கால் டெஸ்ட்டு பார்ப்பீங்க கண்டிப்பாக, அதையும் கேட்டு பாருங்கள். அவுட்டோரில் அப்புறம் இன்டோரில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே. அவனே தான் இவன் இருக்கும்போது எப்படின்னா என் சைக்கிளில் இருக்க படகு பின்னாடி இருக்கிற டேங்க் சத்தம்லாம் கேட்குது. ரைட்டு நல்லா பயங்கரமான நாய்ஸ் இருக்கு. ஆனால் நீங்கள் பேசுறது ஓரளவு கேட்டுருது ப்ரோ. நான் இப்போ இண்டோரில் தான் பேசிட்டு இருக்கேன். இண்டோரில் ஓகேயா? ஃபேன் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃபேன் காற்று டேரெக்டாக வந்து ஹெட்ஃபோன்ஸ் அடிக்கும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லணும். இப்போ ஃபேன் காற்றோட அந்த ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நான் பேசுறது தெளிவாக கேட்குதா? நீங்கள் பேசுறது பக்கா. ஏன்னா அவுட்டோரில் கேட்டதுக்கு இப்போ இண்டோரில் கேட்குறது பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஸோ ஃபைனலாக சொல்லணுன்னா இவங்க எல்லாரும் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு சில இன்புட்ஸ் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு ஒர்த்து அப்படின்னா ஒரு புதுமையான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். காதில் இது இருந்தாலும் கூட இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகாதுங்க. சரியா? ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வியர் பண்ணும்போது இல்லாட்டி மேபி ஒரு 2 to 3 days வந்து காதில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஏரியாவில் அது இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். பட் எந்த விதத்தில் அட்வான்டேஜ் அப்படின்னும் போது நம்மளை சுற்றி சின்ன ஒரு சவுண்ட் ஏதாவது க்ரியேட் ஆச்சுனாலும் நமக்கு கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஒர்க் பண்ணும்போது மைல்டாக ஒரு மியூசிக் ப்ளே ஆகிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய கிஃப்ட்டாக அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் கடந்த ஒரு 4-5 நாளாக அப்படி தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20-30% வால்யூமில் ஓடிக்கிட்டு இருக்கோங்க. ஸ்லாக் நோட்டிஃபிகேஷன்லேருந்து டீம்ஸ் நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் எதுனாலும் ஈஸியாக நமக்கு கேட்டுரும். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கால்ஸில் நம்ம அப்சர்வர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கால்ஸ்லாம் நம்ம லிசன் பண்ணும்போது எப்படின்னா வீட்டில் வந்து ஒரு சவுண்ட் சிஸ்டம் வச்சுருக்கோம், அதில் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம், ப்ளஸ் நம்ம ஒர்க்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஒரு ஹெட்ஃபோன்ஸ் க்ரியேட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து எனக்கு இதில் இருக்கக்கூடிய பெரிய ப்ரோவாக ஃபீல் ஆச்சு. மற்றபடி இப்போ கான்ஸ்ன்னு சொல்லணும்னு வைங்களேன், ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் வந்து இவங்க கிளைம் பண்ணுறது 10 meters. பட் இந்த 10 meters வந்து கொஞ்சம் சப்ஜெக்டிவாக இருந்தது. எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு வேளை வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் டிசைன் பண்ணனால கொஞ்சம் ஒய்டர் த பேண்ட் வந்து டேட்டா கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சாங்களா என்னென்னு எனக்கு தெரியல. ஸோ ரொம்ப ஒய்டாக கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்டர்ஃபரன்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது இங்கே இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ 10 meters 15 meters இந்த மாதிரி ரேஞ்ச் கொடுக்கணும்னா நம்ம வந்து நேரோ த பேண்ட் அண்ட் மாடுலேஷன் வந்து அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணோம். அதான் நாய்ஸ் வந்து கட் டவுன் பண்ணுறதுக்கு, இன்டர்ஃபரன்ஸ் கட் டவுன் பண்ணுறதுக்கு முக்கியமாக. ஸோ அது வந்து இந்த இடத்துல ஒரு மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ கிச்சனில் நீங்கள் வந்து ஃபோன் வச்சுட்டு அப்படியே உங்கள் வீட்டில் வந்து ஹாலோட எண்டு வரைக்கும் நீங்கள் வரீங்கன்னு வைங்களேன், சும்மா சொல்கிறேன். ஸோ அவ்வளோ தூரம் நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக டிஸ்ட்ராக்ஷன் ஃபீல் ஆகும், இல்லாட்டி கட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும் நீங்கள் லிசன் பண்ணிட்டு இருக்கிற சாங்லேயே. அதே சமயம் நீங்கள் கால் அட்டன் பண்ணிங்கனாலும் அதே ஃபீல் தான் கிடைக்கும். ஸோ இது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, காதில் இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, சப்போஸ் நீங்கள் கரெக்டாக மாட்டலை, கொஞ்சம் உங்கள் இயர் லோபை ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் மாட்டிட்டீங்கன்ற பட்சத்தில் அந்த இயர் லோபில் ஒரு 1 hour கழிச்சு அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஒரு சின்ன பெயின் ஜென்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இருக்கிறதுலே எந்த பொசிஷனில் வச்சா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்களேன், நான் மேலே பார்த்து தள்ளுறேன் இல்லையா, நீங்கள் கீழே பார்த்தும் தள்ளிக்கலாம். கிட்டத்தட்ட கம்மல் போட்ட மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் இருக்கிறதுலே கீழே பார்த்து தள்ளியிருக்கேன். ஸோ அப்போது கரெக்டாக அந்த கேனால் லாக் ஆகிற மாதிரி இருக்கும். பட் கம்ப்ளீட்டாக லாக்லாம் பண்ணாது, எல்லாம் அசால்ட்டாக கேட்கும். இப்போ நான் இப்படி பண்ணும்போது தெரியாமல் அந்த பாக்ஸை தட்டிட்டேன், அந்த சவுண்ட்லாம் எனக்கு கேட்குது. ஃபீல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சவுண்டே கேட்குது. ஸோ அந்தளவுக்கு இருக்கும். அடுத்து என்னென்னா, கம்ப்ளீட்டாக எனக்கு என்வரான்மெண்டல் நாய்ஸே இருக்கக்கூடாதுன்னு ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு இது கிடையாது. ஸோ இது யார மாதிரியான ஆளுங்களுக்குலாம் பட்ஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவாக இருக்கும் பட்ஜெட் செக்மெண்ட்டில். இன்னொன்று கால்ஸ், இண்டோரில் கால்ஸ் ஓகே. அண்ட் அதுவும் நான் ஃபேன் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடும்போது அதுக்கு நேராக கீழே இருந்தேன்னா ஃபேன்லேருந்து வரக்கூடிய அந்த காற்றுனால அந்த நாய்ஸ் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு என் வாய்ஸோடு சேர்ந்து கேட்கும். அது ஒரு ஃபேக்ட்டு. அடுத்து அவுட்டோரில் வாக்கிங் போகும்போது காற்று ரொம்ப இருந்ததுனாலும் காற்று சத்தம் கேட்கும். பட் பைக் ஓட்டிட்டோ இல்லாட்டி சைக்கிள் ஓட்டிக்கிட்டோ ஓப்பனாக இருக்கும்போது நம்ம ஓட்டிகிட்டோ போனோம்னா கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப மினிமைஸ் ஆகிடும். ஏன்னா அதோட டிசைன் அந்த மாதிரி. பேட்டரி லைஃப் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ப்ரோ. அண்ட் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் இது உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ரெண்டாவது என்னென்னா, என்வரான்மெண்ட்டோட லைவாக ஃபீல் ஆகணும், அலைவாக ஃபீல் ஆகணும் போது இது அகைன் ஒரு குட் ப்ராடக்ட். ஸோ 1999 இப்போ நீங்கள் வாங்குறதா இருந்தால். அண்டு உங்களோட கருத்துக்கள் அண்ட் உங்களோட டவுட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் அதை அட்ரஸ் பண்ணுறேன். இது ரிலவெண்ட்டான வேறு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். அண்ட் இன்னொன்று என்னென்னா, மெயின் ப்ரோ நான் என்ன பார்த்தேன்னா, பேட்டரி லைஃப், கிரேசி பேட்டரி லைஃப். அவங்க கிளைம் பண்ணுறதையும் தாண்டி இருக்கிற மாதிரி தான் இப்போதைக்கு எனக்கு ஃபீல் ஆகுது. ப்ராடக்ட் புதுசு, இப்போதைக்கு யூஸ் பண்ணும்போது எனக்கு அப்படி தான் இருந்தது. சாலிடாக இது வந்து 10 hours அப்படிங்கிறது வந்து அச்சீவ் பண்ணும் அப்படின்னு தோணுது. நீங்கள் வந்து 60% அந்த மாதிரியான வால்யூமில் லிசன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 10 hours வந்து பேட்டரி லைஃப் அச்சீவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஓகே, ஸோ அர்பன் கிட்ட வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மார்க்கெட்டில் இப்போ வந்து இது ட்ரெண்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் ஓப்பன் இயர் அப்புறம் இயர் கிளிப்பு இந்த மாதிரிலாம் போட்டேன்னா அவ்வளோ ஹெட்ஃபோன்ஸ் வருது நிறைய டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில். ஸோ இவங்களும் ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க.
ஸோ அதை பற்றி நம்ம உங்கள் கூட ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லி தான் இந்த வீடியோ. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பை.